நாளைக்கான வீடியோக்கு ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா தீபா அங்கேருந்து கிளம்புறாங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல, நீங்கள் இங்கே பாட வந்ததில் ரொம்ப சந்தோஷம், பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், பிள்ளைங்க முன்னாடி பாடினதில் எனக்கு புதுசாக ஒரு தெம்பே கிடச்சிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு கிஸ் கொடுத்துட்டு தீபா அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தி வந்துட்டு தீபா பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓரமாக போய் அந்த பக்கம் போயிடுறாரு. தீபா வந்துட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு மீனாட்சி வந்துட்டு கால் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன தீபா எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சா, வந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பிள்ளைங்க முன்னாடி பாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, அது மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா தீபா, சரி நான் வந்துட்டு கோயிலுக்கு தான் இருக்கேன், நம்ம கோயிலில் வந்துட்டு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா எதையோ யோசித்தமானிக்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தீபாவும் மீனாட்சியும் கோவிலில் வச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. தீபாவை பார்த்தது மீனாட்சி வந்துட்டு, வா தீபா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக இருந்துச்சா, உன்னை வந்துட்டு பிள்ளைங்களாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அக்கா அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் தங்கம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு, அக்கா அவங்க முன்னாடி பாடினதில் எனக்கு புதுசாக வந்துட்டு தைரியமே வந்திருக்குக்கா, நான் கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன், நான் நல்லா யோசித்து இந்த முடிவு எடுத்திருக்கேன்க்கா அப்படின்னு சொல்ல, என்ன தீபா டக்குன்னு இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்க, இப்போ வந்துட்டு நீ கார்த்திக்கிட்ட உண்மையை சொன்னால் அவர் எந்த சூழ்நிலையில் இதை பற்றி அக்செப்ட் பண்ணிப்பார், என்ன எதுன்னு தெரியலையே தீபா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லக்கா, அவர் என்னை பற்றி நினச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன், எத்தனை நாள் தான் நான் இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு பூட்டி புதைச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன், நானும் மனுஷி தானக்கா, என்னால் கார்த்திக் சாரை வந்துட்டு முழுசாக ஃபேஸ் பண்ணவே முடியல, ஒவ்வொரு தடவையும் அவரை வந்துட்டு ஏமாத்துறோன்னு ஒரு கில்ட்டினஸ் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்காக சொல்லலை தீபா, இத்தனை நாள் நீ கூடயே இருந்துட்டு கார்த்திக்கு பல்லவி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் மறைச்சிருக்க, இப்போது தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, பரவாயில்லக்கா, நான் வாழாவெட்டியா எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் இருந்தாலும் பரவாயில்ல, கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லத்தான் போகிறேன், அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி தீபா நீ ஏன் முடிவெடுத்துட்டு அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி இந்த பக்கம் திரும்பினா எதையோ பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தீபா யாரை பார்த்து இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் திரும்பி பார்க்குறாங்க. தீபாவும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. சம்திங் வந்துட்டு கார்த்திக் கூட அந்த இடத்துல இவங்க நின்று பேசினதை கேட்டிருக்கலாம். கார்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.